அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு, உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும், நற்பலன்கள் கிடைக்க, உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போலாம், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி 4 பாதங்களுமே மீன ராசியில வரும். இது ஒரு முழு நட்சத்திரம். ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, தூக்க சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க. நிறைய தூங்கறதுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்கும். இவங்க யாருக்கிட்டையுமே தன்னை பத்திய சீக்ரெட்ஸ் வெளியில சொல்ல மாட்டாங்க. எல்லா விஷயத்திலுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஓவரா உழைப்பாங்க. இவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாங்குற சேலரிக்கு மேல அதிகமா ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே க்ளோஸா இருக்கணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும். விஐபி தொடர்பு நிறைய இருக்கும். மனைவியின் மீது பாசம் அதிகமா இருக்கும். தன்னுடைய பேச்சில் நிதானம்ங்கிறது நிச்சயம் இருக்கும். மனசுல பிடிச்சத ஓப்பனா சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல பிடிக்கலன்னா மூஞ்சுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதிகமா வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஆசை உடையவர்களா இருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. அதே நேரத்துல இவங்களுடைய செயல்பாடு அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். வெளியில போய் ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். சிஸ்டம் கணினி மேல ஆசை அதிகமா இருக்கும். இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது அதிகம் இருக்கும். ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இவங்க பேச்சில் நிதானம் இருக்கும். அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை சில நேரத்துல தடுத்துருவாங்க. எல்லாருக்குமே நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், அடுத்தவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். இவங்க பிறந்ததே புதனுடைய மகாதிசையில பிறந்திருப்பாங்க. சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் அதிகமா இவங்களுக்கு பிடிக்கும். இவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ங்கிறது நல்லா இருக்கும். நல்லா மேட்சிங்கா டீசெண்டா போடுவாங்க. அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. ஸ்டைலா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்தவங்க புகழ் பாடுறாங்க அப்படின்னா அதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. புகழ்ச்சி இவங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் கூட போய் அலைவாங்க. தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும், ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக எவ்வளோ தூரம் வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் உணவு விஷயத்துல ரொம்ப மனநிறைவு இவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்துல உணவு விஷயத்துல இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. என்னதான் எல்லா விஷயமும் கிடைக்குது, ஹாப்பியா இருக்காங்கனாலுமே இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது 90% தான் இருக்கும். அந்த 10% ஏதோ ஒரு நெருடல் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். செல்வ வளம் அதிகமா இருக்கும். ஆனா சேமிப்பு குணம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். கோபம் அவ்வளோ ஈஸியா இவங்களுக்கு வந்துடாது. ஒரு வேளை கோபம் வந்துடுச்சுன்னா இவங்களை எதிர்த்து நம்மளால நிற்கவே முடியாது. இவங்க முன்னாடி நம்மளால நிற்கவே முடியாது. அவ்வளோ கோபப்படுவாங்க. இவங்க சிறப்பம்சம் என்னன்னா, எவ்வளோ வயசானாலுமே சரி, இவங்களுடைய பொலிவுங்கிறது ஈஸியா குறையவே குறையாது. இவங்க ஏஜை இவங்களுடைய முகத்தையோ பாடியோயோ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இளமை இருக்கும். அடுத்தவங்களுடைய பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா நினைச்சு அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்க்க முடியும்னு யோசிப்பாங்க. மனப்பக்குவம் அதிகம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்வானா இருப்பாங்க, பக்குவவாதியா இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதுரியமானவர்களா இருப்பாங்க. மற்றவங்களால போற்றப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சஞ்சல மனம் உடையவர்களா இருப்பாங்க. கருமையா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் நல்லா யோசிச்சு தான் செய்வாங்க. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. அதே நேரத்துல வஞ்சக குணம் கொஞ்சம் இருக்கும் இவங்க கிட்ட. கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிப்பாங்க. நம்ம மட்டும்தான் அப்படின்னு யோசிப்பாங்க. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தீயவாதியா இருப்பாங்க. நல்ல சுகவாசியா இருப்பாங்க. தன்னுடைய நேர்மைக்கு எந்த விலைனாலும் அதை கொடுக்க தயாரா இருப்பாங்க. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுன்னு பார்த்தா கைலாயநாதர் ஆலயம். திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து 21 கிலோமீட்டரில் இருக்கும் தாத்தையங்கார்பேட்டை போகணும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க காரக்குடிங்கிற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும். அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும், எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும், இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம்.
நம்ம சேனல்ல 12 ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம். உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு A to Z தெளிவா 3 பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம். 12 ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.